பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்பதாக. தேவனுடைய மனஸ்தாபத்தை சம்பாதிக்காதிருங்கள். டோன்ட் ஏர்ன் காட்ஸ் ரிக்ரெட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். 2 முறை வேதத்தில் தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று ஆதியாகமம் 6:5-6வது வசனங்கள் கூறுகிறது. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவகுமாரர்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருப்பது தேவதூதர்களை குறித்து அல்ல. அவர்கள் தங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதும் திருமணம் செய்து கொடுப்பதும் இல்லை என்று இயேசு மத்தேயு 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் கூறினார். ஆகையால் சேத்தின் வம்சத்தில் தோன்றின கர்த்தரை அறிந்தவர்களும் காயினின் வம்சத்தில் தோன்றின கர்த்தரை அறியாதவர்களுக்கும் இடையே தோன்றின கலப்பு திருமணத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் தங்குகிற ஆலயமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார் என்றும் நீங்கள் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பீர்கள் என்றும் வசனம் கூறுகிறது. ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் பிரிந்து போய் அசுத்தமான அவர்களை தொடாதிருங்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவ்வண்ணம் காணப்படும் போது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பார். நீங்கள் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று 2 கொரிந்தியர் 6:14-18 எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விவாகத்தின் விளைவு வெள்ளத்தினால் கர்த்தர் தேசங்களை அழித்தார். 2வது முறை கர்த்தர் சவுலை ராஜாவாக்குனது நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார். இஸ்ரவேல் கோத்திரத்தில் மிகவும் சிறிய கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவனை, கழுதையை தேடி திரியும் தகுதியை மாத்திரம் பெற்றவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் ஆளும் ராஜாவாக மாற்றி அவனை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தினார். பின்னாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியரை அழிக்காமல் பொருளாசையை சார்ந்து இரண்டகமும் முரட்டாட்டமும் பண்ணி மேட்டிமை நிமித்தம் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை ஏற்றுகிறவனாய் காணப்பட்டான். அதன் விளைவு கர்த்தர் அவனை தள்ளி அவனிலும் உத்தமனாகிய தாவீதிற்கு ராஜாங்கத்தை கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போனது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அவருடைய மனஸ்தாபத்தை சம்பாதிக்கிறவர்களாய் ஒரு நாளும் காணப்படாதிருங்கள். திருமணம் என்பது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் கனத்திற்குரியது. சபையையும் விவாகத்தையும் கர்த்தர் ஒன்றாக பார்க்கிறார். ஆகையால் அவிசுவாசிகளோடு திருமண பந்தத்தில் இணைந்து இருளின் பிள்ளைகளாய் மாறிவிடாதிருங்கள். அதுபோல தாழ்வில் உங்களை நினைத்து உயர்த்தின தேவனை மறந்து கீழ்ப்படியாமையும் மேட்டிமையும் கொண்டு கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யாதிருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தால் கர்த்தருடைய மனஸ்தாபத்தை சம்பாதிப்பீர்கள். ஆகையால் இவைகளுக்கு விலகி ஜீவிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு நாளும் உம்முடைய மனஸ்தாபத்தை நாங்கள் சம்பாதிக்கிறவர்களாய் காணப்படாதபடி வாழ்வதற்கு கர்த்தர் தாமே கிருபை தருவீராக. அதற்கு பதிலாக உமக்கு பிரியமானது என்ன என்பதை நாங்கள் சோதித்து அறிகிறவர்களாய் காணப்படவும் உம்மை கனப்படுத்துகிற காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்யவும் கர்த்தரங்களை பழக்கப்படுத்தும் என்று சொல்லி செபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல காத்திருளும். நன்மையும் கிருபையும் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.